கெஞ்சுவதில்லை பரமா, அவர்சை கேட்டெடுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோழெழுந்தால் எஞ்சுவதில்லை. உலகில் எவரும் எதிர்நட்டேன். இந்த அம்மா இந்திராணி அம்மையார் இறுதி நிகழ்வில் இரங்கல் நிகழ்வில் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது மாமா கணேசன் அவர்களே, இந்த இரங்கல் நிகழ்விற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்து அம்மாவிற்கு அஞ்சலி செலுத்திய அத்துணை தோழர்களுக்கு எனது குடும்பத்தாரின் சார்பாகவும் அனைத்து ஜனநாயக புரட்சிகர இயக்கங்களின் சார்பாகவும் தமிழக மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மீட்சி இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான செய்திகளை தோழர்கள், அப்பாவோடு பயணித்த தோழர்களும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் இந்த வீட்டுக்கு வருகை தந்து சென்றபோது உள்ள அனுபவங்களை பகிர்ந்தார்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு, நான் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கிற எனது குடும்பம் அரசியலாக சமூக விடுதலையை, சமூக மாற்றத்தை, அடிப்படை மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கு எனக்கு ஆதரவாக எனது அப்பா நின்றார்கள், அம்மா நின்றார்கள், அண்ணன் அண்ணியார் குடும்பம் நின்றது, அம்மா நின்றார்கள். ஆனால் அரசியலாக அடித்தளமிட்டவர் தோழர் தமிழ்வாணன் அவர்கள். 80களின் துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த குடும்பத்தை பற்றியும் இங்குள்ள தோழர்களை பற்றியும் என்னை அரசியலாக வளர்த்தெடுத்ததிலிருந்து அனைத்திலும் முதன்மை பங்காற்றியவர் தோழர் தமிழ்வாணன் அவர்கள். ஏராளமான இந்த பகுதி சார்ந்த செய்திகளை உயிரோட்டமாக தனது விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர் தோழர் தமிழ்வாணன் அவர்களால் அரசியல் வளர்த்தெடுக்கப்பட்டவர். ஏராளமான செய்திகள் இருக்கிறது. 80 துவக்கங்களிலிருந்து புரட்சிகர இயக்கங்களில் அப்பா வேலை செய்திருந்தாலும் அதற்கு முன்னதாக பெரியாரிய அமைப்புகளில் தந்தை பெரியாரோடு இந்த பகுதி தேவகோட்டை பகுதியில் பகுத்தறிவாளர் கழகம், புரட்சிகர மாணவர் திராவிட மாணவர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளை உருவாக்கி அதை வலுப்படுத்திய பங்கு அப்பாவுடைய பங்கு, சித்தப்பா லெனின் பெருவழுதி அவர்களுடைய பங்கு என்பதை இந்த பகுதி தோழர்கள் அனைவரும் முன்னதாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நான் 6ஆம் வகுப்பு படித்த போது தோழர் மெய்யப்பன் அவர்கள்லாம் வந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியில. திருப்பனந்தாள் மடம், அந்த மடத்திற்கு எதிராக உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தோடு இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பேரணி ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடந்தது. அங்கு இங்கிருந்து நாங்கள் எல்லாம் சென்றோம். நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த காலத்தில் அந்த நிகழ்விற்கு அம்மாவும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கடந்த 2011ஆம் ஆண்டு காரைக்குடி அருகிலே உள்ள கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள்
தொழில்நுட்ப கல்லூரியிலே நான் விரிவுரையாளராக பணியாற்றிய போது காலையிலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்களே தோழர் அருப்புக்கோட்டை ரவிச்சந்திரன் அவர்கள், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேரில் ஒருவராக 32 ஆண்டுகள் சிறையிலிருந்து தற்போது வெளிவந்திருக்கிற தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் தற்போது வேறு பணி இருப்பதால் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளிட்ட பேரறிவாளன் சாந்தன் முருகன் 3 பேருக்குமான தூக்கு தண்டனை என்கிற செய்தி வந்தபோது நான் பணி செய்த கல்லூரியில் இருந்த மாணவர்கள் 3 தூக்குக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். 2 நாள் பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணி மிகப்பெரிய எழுச்சி மிக்க பேரணியாக மாறியது. தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஏற்பட்ட அந்த போராட்டங்களுக்கெல்லாம் முதன்மையான போராட்டமாக அந்த போராட்டம் இருந்தது. அதற்கு இருந்து அந்த துண்டறிக்கையை வடிவமைத்து அந்த துண்டறிக்கையை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்ததில் அப்பாவும் தோழர் தமிழ்வாணனும் அவர்களும் செய்தார்கள். அந்த வேலையை நான் மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தேன். எழுச்சி மிக்க போராட்டமாக, தமிழ்நாட்டின் அத்தனை போராட்டங்களுக்கும் அடித்தளம் மிக்க போராட்டமாக அந்த போராட்டம் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக என் மீது 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. வங்கி கொள்ளை முயற்சி உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. என் மீதும் எனது சகோதரர் ராவணன் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள். அதைத்தான் தோழர் பசுமலை அவர்கள் சொன்னார்கள். பரமக்குடி நீதிமன்றத்திலே 1 வருடம் கழித்து சரண்டர் செய்யப்பட்டார். அந்த வழக்கின் போது காவல்துறையினுடைய அராஜகம், இந்த வீட்டினுடைய அனைத்து கதவுகளும் உடைத்து நொறுக்கப்பட்டது. வீட்டிற்குள் இருந்த உறவினர்கள் அனைவரும் வெளியில் இழுத்து வரப்பட்டார்கள். எனது அறைக்குள் இருந்த புத்தகங்கள் எல்லாம், மடிக்கணினி எல்லாம், கைபேசிகள் எல்லாம் அனைத்தும் காவல்துறையினரால் சூறையாடப்பட்டது. அந்த நெருக்கடி நேரத்தில் கூட அம்மாவினுடைய காவல்துறைக்கு எதிரான போராட்டம் ஒரு வீரம் செறிந்த போராட்டமாக, அந்த காவல்துறையினுடைய அந்த அட்டூழியங்களை, அராஜகத்தை, அத்துமீறலை எதிர்த்து களத்தில் நின்றவர்கள். 3 மாதம் கழித்து அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது, கடந்த 2012ஆம் ஆண்டு நான் மருத்துவமனைக்கு வந்தேன் பார்ப்பதற்கு. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீ இந்த வழக்கை விரைவில் முடித்துவிட்டு வெளியில் வா. இது போன்ற காவல்துறையினுடைய அராஜகம் இனி எங்கும் இருக்கக்கூடாது. அவர்களை நீ தட்டி கேட்க வேண்டும். நீ உடனடியாக வழக்கை முடித்து விட்டு வா என்று சொன்னார்கள். எதுக்கு வம்பு, இதுக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லலை. நீ சீக்கிரம் வழக்கு முடிச்சுட்டு வா. இதுக்கு மேலே இது மாதிரி போலீஸ் எங்கேயும் போய் யார் வீட்லையும் எந்த தாக்குதலிலும் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார்கள். அதுபோல அது மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அத்தனை என்னுடைய போராட்டங்களுக்கு பின்னாலும் எனது அம்மாவினுடைய, அப்பாவினுடைய ஆதரவு இருக்கிறது. தோழர்கள் சொன்னார்களே, நான் பங்கெடுக்கிற அனைத்து நிகழ்வுகளுக்கு பின்னாலும் நான் மட்டுமல்ல, எனது தந்தையினுடைய ஆதரவு, எனது தாயாரினுடைய ஆதரவு, எனது சகோதரர் அறவாளி அவர்களுடைய ஆதரவு, அசோகன் அவர்களுடைய ஆதரவு, அறிவுடை நம்பி அவர்களுடைய ஆதரவு, ராவணன் அவர்களுடைய ஆதரவு, அனைத்து நபர்களுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் அன்னியார் ஜான்சிராணியிலிருந்து, மணிமொழியிலிருந்து, கனகா அவர்களிடமிருந்து, ரோஸ் மலர் அவர்களிடமிருந்து, என்னுடைய ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக களமாடுவதற்கு எனக்கு பின்புலமாக இருந்து எனக்கு அத்துணை ஆதரவையும் என் குடும்பம் கொடுக்கிறது. நான், எனது போராட்டம் என்பது என்னுடைய போராட்டம் அல்ல. என்னுடைய போராட்டத்திற்கு பிறகு பின்னால் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆதரவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் களத்தில் நிற்கிறேன். இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய இயக்கங்களோடு, இவ்வளவு பெரிய தோழர்களை நாம் சமூக விடுதலைக்கான, தமிழ் தேசிய விடுதலைக்கான, சாதி ஒழிப்பு களத்திற்கான கட்டமைப்பில் பங்காற்றி இருக்க முடியாது. எனவே இத்துணை போராட்டங்களுக்கு பின்னாலும் எனது குடும்பம் முழு ஒத்துழைப்போடு இருக்கிறது. அந்த ஒத்துழைப்பில் இருந்துதான் என்னுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அன்பான தோழர்களே, இன்றைக்கு நாம் இந்த நிகழ்வில் நான் சூளுரைக்க வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக, உழைக்கும் மக்களினுடைய விடுதலைக்காக
தமிழ் தேசிய விடுதலைக்காக ஒரு நீண்ட மார்க்சிய சித்தாந்தம் என்பது மனிதனை மனிதன் ஆளுகின்ற நிலைக்கு முடிவு கட்டுவது என்கிற ஒரு நீண்ட இலக்கு இருந்தாலும் நிலப்பிரபுத்துவ சமூகத்தின் இறுதி சமாதியின் மீது தோன்றுகிற முதலாளித்துவத்தினுடைய துவக்க காலம்தான் தேசிய இன விடுதலைக்கான காலகட்டம் என்று மார்க்சிய லெனினிய ஆசான்களினுடைய வரையறை உட்பட்டு தமிழ் தேசிய விடுதலை என்பது ஒரு பாட்டாளி வர்க்க சமூகத்தை அடைவதற்கு மனிதனை மனிதன் ஆளுகின்ற ஒரு சமூகத்தை அடைவதற்கு முதற்கட்டமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்ட சிக்கல் தேசிய இன விடுதலை காலகட்டம். அந்த தேசிய இன விடுதலையை, தமிழ் தேசிய விடுதலையை நாம் மார்க்சிய கோணத்திலிருந்து வெறும் ஐயா ஜெயராமன் ஐயா சொன்னதை போல தமிழ்நாட்டை ஆளுவதற்காக தமிழ்நாடு விடுதலை அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறுவதற்கு தமிழ்நாட்டின் விடுதலை அல்ல, ஒரு தேசிய இன விடுதலை என்பது ஒரு சமூகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கான அடிப்படை என்கிற நிலையிலிருந்து தமிழ் தேச விடுதலையை வென்றெடுப்பதற்கு இந்த நாளில் சூளுரைப்போம். அதற்காக அனைத்து இயக்கங்களும் தோழர்களும் நாம் ஒன்றிணைந்து கரங்கோர்த்து பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த முரண்பாடுகளை கலைந்து தோழர் தமிழ்வாணன் அவர்கள் சொன்னதைப் போல 100 ஆண்டு காலம் இங்கு ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டு அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இயக்கம் என்பது உருவாக்கப்பட்டு 100 ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தேசிய இனங்களின் ஒட்டுமொத்த சிறைக்கூடமாக இந்தியா இன்றைக்கு மாறியிருக்கிறது. இந்துத்துவம் என்கிற ஒற்றை சர்வாதிகார கட்டமைப்பை நோக்கி இந்தியா நகர்ந்திருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கிற 100 ஆண்டு கால ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கோட்பாட்டை அவர்கள் அழுத்தமாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் 100 ஆண்டு காலம் ஆகி மார்க்சிய கோட்பாடுகள் உருவாகி 100 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆன பிறகும் கூட இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் தேங்கிய சமூகமாக இது இருக்கிறது. இந்த கட்சிகளும் தேங்கிய நிலையில் இருக்கிறது. அதற்கான ஆய்வை நாம் மேற்கொண்டு ஒரு சரியான மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளின் அடிப்படையில் நடைமுறையை நோக்கி நகர வேண்டும். மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் தேச விடுதலையை படைக்க இந்த நாளில் நாம் சூளுரைப்போம் என்ற நேரத்தில் நான் பதிவு செய்து அம்மாவினுடைய இந்த இறுதி நிகழ்விற்கு வருகை தந்த அத்துணை தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.